ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிலிப்ஸ் நைட் சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஜோ வாட்ச் 2ங்கிற அந்த வாட்சை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரியல்மி டெக் லைஃபோட சப் பிராண்டு. இந்த வாட்சை நான் வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதோட ஃபுல் ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3 இயர்ஸாக நல்லா கண்டினியூஸாகவே தாங்கினுச்சு. ஸ்டில் இப்போ வரைக்கும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை. வாங்க ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பார்த்திங்கன்னா பின்னாடி சார்ஜ் போடுற கிளிப் டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு வாரமாக வச்சிடலாம். இது ஸ்டில் ரன்னிங் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. இந்த வாட்சோட பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டாகவே தான் இருக்கும். ஏன்னா 3 இயர்ஸ் ஆச்சு. இப்போ சும்மா ரிவ்யூ பண்ணுறதுக்காக நான் தான் வாட்ச் எடுத்து பாக்ஸுக்குள்ளே வச்சுருக்கேன். வாட்ச் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். வேறு பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புக்லெட் கொடுத்துருக்காங்க. புக்லெட் அந்த வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு நான் ஒரு டைம் கூட யூஸ் பண்ணவே இல்லை. 3 வருஷமாக ஸ்டில் கண்டினியூவாக ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்கிறதுனால வாரண்டி கார்டை யூஸ் பண்ணவே இல்லை. இந்த வாட்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆப் சப்போர்ட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆப் பேர் பார்த்தீங்கன்னா ரியல்மி டெக் லைஃப்ங்கிற ஒரு ஆப் தான். அந்த ஆப்பில் ரியல்மி பிராண்டு எல்லா வாட்சோட கனெக்டும் இதில் இந்த ஆப்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. கனெக்டிங் இஷ்யூவும் பெருசாக ஒன்றும் இல்லை. டக்குன்னு கனெக்ட் ஆகிடுது. இப்போ வாங்க வாட்சை பற்றி பார்க்கலாம். வாட்ச் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை. இந்த வாட்சில் பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா வெறும் 400 nits தான் கொடுத்துருக்காங்க. இப்போ சன்லைட்டில் தான் இந்த பார்த்துட்டு இருக்கோம். சன்லைட்லேருந்து ஃபுல்லாக மெயினாக வச்சு பார்க்கும்போது டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக தான் தெரியுது. பெருசாக ஒன்றும் கிளாரிட்டியாலாம் இல்லை. இப்போது கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்கிறதுனால ஓரளவுக்கு டிஸ்பிளே நல்லா தெரியுது. அப்புறம் இந்த வாட்சில் பார்த்திங்கன்னா எல்லா வாட்சில் இருக்கிற மாரி பேசிக் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. வாட்ச் ஃபேஸஸ் மாற்றிக்கலாம். செட்டிங்ஸில் பிரைட்னஸ் கம்மி பண்ணுறது, பவர் சேவிங் மோடு இருக்கிறது, டார்ச் லைட்டு, இதுமாரி இருக்க பேசிக் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. இந்த வாட்சோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 40 கிராம் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டில் ஓரளவுக்கு நல்லா வெயிட்டாகவே தான் இருக்கும். மெட்டலுங்கிறதுனால வெயிட் ஓரளவுக்கு கையில் வேர் பண்ணும்போது நல்லா வெயிட்டாக தான் இருக்கும். பேசிக்காக இருக்கிற வாட்சில் இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. விதரு ஸ்டாப் வாட்ச்சு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாட்சில் லைட்டாக அந்த கிளிப்பில் டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ 3 இயர்ஸ் ஆகிடுறதுனால இந்த இஷ்யூ மட்டும்தான். மற்றபடி வாட்சில் வேறு எந்த இஷ்யூவும் கிடையாது. இந்த டைப்பில் தான் வந்து சார்ஜ் போட்டுக்க முடியும். இதை கிளிக் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். சைடில் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. பேக் ஆப்ஷன் எல்லாமே அந்த சிங்கிள் பட்டன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். வாட்சில் முன்னாடி அந்த டிஸ்பிளேயில் இருக்க கவர் மட்டும்தான் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. அந்த கவர் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. நான் ஒட்டவே கிடையாது. ஸ்க்ராட்ச்க்கு இதெல்லாம் ஒட்டலை. அது பேசிக்காக வாட்சில் என்ன கொடுத்துருக்கணும் அதே தான் இருக்குது. ஸோ வேறு எதுவும் இஷ்யூலாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. மற்றபடி ரெக்கார்ட்ஸ் பண்ணிக்கலாம். பிபி பார்த்துக்கிறது, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே இருக்குது. இந்த வாட்சில் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கால் கனெக்டிங் இதுவும் இருக்குது. ஆனால் கால் பேசிக்க முடியாது. ஆனால் கனெக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபோனில் இருக்க எல்லா நோட்டிஃபிகேஷனும் எல்லாமே யூஸ்வலாக பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம். வாட்சில் மேஜர் இஷ்யூவாக பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்க கிளிப்பு போடுறது மட்டும் டேமேஜ் ஆகிருக்கு. அட்டாச் பண்ணி ஒட்டியிருக்கேன். முன்னாடி இருக்க டிஸ்பிளேயில் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா பெரிய இஷ்யூலாம் எதுவும் கிடையாது. பின்னாடி வாட்சில் இருக்கிறது ஃபுல்லாகவே மெட்டலுங்கிறதுனால கீழே விழுந்தாலும் பெருசாக எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. மெட்டலுங்கிறதுனால வந்து உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பும் கிடையாது. ஸ்டில் கண்டினியூவாக நல்லாவே இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த வாட்சோட பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 500 mAh கொடுத்துருக்காங்க. இதனால் 10 days மொபைலில் கனெக்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணால் 10 days சாலிடாக யூஸ் பண்ணலாம். மொபைலில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணால் ஒரு 4 days சாலிடாக யூஸ் பண்ணுற மாரி இருக்குது. 3 இயர்ஸ் கண்டினியூஸாக இந்த வாட்ச்சு எந்த ஒரு பெரிய இஷ்யூமே இல்லாமல் ஒர்க் ஆகுது. இந்த வாட்சை நான் ஃப்ளிப்கார்ட்டில் 2300 பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போது இந்த வாட்சோட ரேட் பார்த்திங்கன்னா 2500. பட்டு ஸ்டில் ஒர்த்துபார் ரேட்டு இந்த வாட்ச்சு. எந்த ஒரு பெரிய இஷ்யூவுமே கிடையாது. இந்த வாட்சில் பார்த்திங்கன்னா வாட்ச் ஃபீச்சர்ஸ் வந்து மொத்தமாக 5 செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். வாட்சில் மொபைலில் கனெக்ட் பண்ணிங்களா ஆப்பில் கனெக்ட் பண்ணது ஒரு ஸ்டில் ஒரு 200+ வாட்ச் ஃபேஸஸ் வச்சுக்கலாம். எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கனெக்டிங் இஷ்யூவும் டக்குன்னு கனெக்ட் ஆகிடுது. மேஜராக எந்த ஒரு கனெக்டிங் இஷ்யூலாம் எதுவும் பெருசாக நான் ஃபேஸ் பண்ணல. உடனே கனெக்ட் ஆகிடுது.
மற்றபடி பேசிக்காக இருக்கிற அந்த வாட்சில் இருக்க எல்லா அப்ளிகேஷனும் இருக்குது. இப்போ நீங்கள் வாட்ச் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரியல்மியில் புதுசாக இப்போ அப்டேட்டடாக இருக்கிற டிஜோ வாட்ச் கூட நீங்கள் எடுக்கலாம். ஸ்டில் ஒர்த் ஃபார் மணி. ஸோ ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ரியல்மியில் புதுசாக வந்திருக்க வாட்சோட லிங்க் வேணுன்னா கீழே நான் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். மறக்காமல் லிங்க்குள்ளே போய் வாட்சை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஃபிலிப்ஸ் நைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. എന്നാ സാറേ മനസ്സിലായോ?